அது நீங்க சொன்ன மாதிரி த கம்பேக் இஸ் ஃபார் ஜென்ரேஷன்ஸ். ஆஹா, சிம்பிள். எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த ஒரு ஆக்டருமே வந்து இப்படி ஒரு கம்பேக் ஒரே படத்துல தூக்கி சொருனது இல்ல. தூக்கி சொருனது சூப்பர். ஓகே. சி வி நோ ஹி ஹேட் த பொட்டன்ஷியல். அது இதுக்கு முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹி வாஸ் இன் த லீக் ஆஃப் விஜய், அஜித், ரஜினி அவங்க கூட தான் வந்து இருந்தாரு. அயன், சிங்கம் எல்லாம் வந்து சிங்கம் அதெல்லாம் யாருமே டச் பண்ண முடியாது. அப்போ அந்த பீக்ல அயனோட ஃபுட்பால்ஸ், சிங்கமோடதெல்லாம் வந்து இது வந்து கருப்பு வந்து யாருமே எதிர்பார்க்கல. இப்படி வந்து பின்னி பெடல் எடுக்கும் அப்படின்னு 4th வீக் 5th வீக் வரைக்குமே வந்து, அதாவது ஓடிடி இன்னொரு 2 வீக்ஸ் தள்ளி வந்திருந்தா இன்னும் தியேட்டர்ல ஓடிட்டு இருந்திருக்கும். எஸ், அதுவும் என்ன ஓடிடி வந்தப்ப கூட அந்த ஃபுட்பால் நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்து இன்னொரு 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ தள்ளி வந்திருந்ததுன்னா இன்னமும் தியேட்டர்ல பயங்கரமா அது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும். நோ டவுட் அபவுட் இட். ஸோ ப்ராப்பர் என்டர்டெய்னர். அதாவது சூர்யா வந்து அவரோட ஜோன்ல இருந்தாரு, ஒரு படம் மாட்டுச்சுன்னா அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு ஈஸிலி காமிச்சிட்டாரு. அந்த சாமியானது ஐ திங்க் இப்போ தேட்டர் எல்லாமே சொல்லும்போது எங்களோட பில்லு ஒன்று வரும். அந்த பில்லை பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆச்சு எக்ஸ்பென்சிவ், அதில் விபூதி எலுமிச்சம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குன்னாங்க. ஜேகே அது இப்படி லைக் எவ்ரி அதர் ஷோ 2 பேர் 3 பேர் சாமி ஆடிக்கிட்டே தான் இருந்தாங்க. நமக்கு என்னன்னா அவங்க கருப்பா அவங்க பத்திரமா வெளியே போயிடணும் அப்படிதான் இருக்கு. பட் அதுதான் சொல்றேன்ல, இது வந்து ஒன் ஃபார் ஜென்ரேஷன். ஏன்னா இப்படி வந்து ஒரு படம் வந்து பப்ளிக்கோட கனெக்ட் ஆகி மாசஸோட கனெக்ட் ஆகி இப்படி இது பண்ணது வந்து, அதான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கம்பேக் தான் எல்லாரும் கம்பேக். ஓகே, தேங்க்யூ மேம்.